அதாவது தமிழ்நாட்டில் இதுவரையிலும் திமுக தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தது கிடையாது. கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலத்திலிருந்து நான் ஏற்கனவே பல முறையில் உங்களை சொல்லியிருக்கிறேன். ஆட்சிக்கே வராத போது, ஆட்சிக்கு வருங்கிற ஒரு உறுதியான நிலை இல்லாத போது, இவர்கள் கூட்டணி ஆட்சி பற்றி கூட்டணி இருந்தால் என்ன, கூட்டணி இல்லாமல் இருந்தால் என்ன, இருந்தாலும் எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவ்வாறு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ராகுல் காந்தி இனிய நண்பர் தான், ஆனா ஆட்சியில பங்கு தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு மேலும் ஒரு கருத்தையும் முதல்வர் சொல்லியிருக்காங்க. கூட்டணியில ஆமா, இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா? காங்கிரஸ் கட்சி நீங்க எல்லாரும் முன்னாடி கேட்டுட்டே இருப்பீங்க, உங்க கூட்டணி எல்லாரும் வெளியே போயிட்டு இருக்காங்களே, அவங்க கூட்டணி அப்படி இருக்கு, ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி இருக்கு, எப்படி நீங்க 200 இடம் ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டுட்டே இருப்பீங்க. இப்போ நான் சொல்றேன், நாங்க 200 இடத்துல ஜெயிப்போம். தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக 200 தொகுதிகளில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். ஆனால் திமுக மதிப்புக்குரிய முதலமைச்சர் சொன்னது மாதிரி அவருடைய கூட்டணியில காங்கிரஸ் நீடிக்குமா அல்லது விஜய் கட்சிக்கு போவாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ உங்க கேள்விக்குறி. இருந்தா கூட கனிமொழி சகோதரி டெல்லியில போய் ராகுல் காந்தியை சந்திச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இப்படி சொல்லியிருப்பது பார்த்தா அவர்களுக்கே ஒரு அச்சமும் ஒரு பயமும் இன்னைக்கு அவங்கள்ட்ட இருக்கு. அதனால தான் இன்னைக்கு கூட்டணி பலம் இல்லாமலும் அவர்கள் இருக்கிறார்கள். எப்படி பாக்குறீங்க இதை? உண்மையிலேயே திமுகவோட அழுத்தத்தின் திமுக ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இன்று வரையிலும் வந்து ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை அவங்க விட்டதே கிடையாது. யாரோ கொண்டு வந்ததுக்கு தாங்கள் தான் கொண்டு வந்தோம், தாங்கள் தான் செஞ்சோம்னு சொன்னா அதுல எந்த விதத்துல ஒரு நியாயம் இருக்கு அப்படிங்கிறது தெரியல. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தது அண்ணன் இபிஎஸ் அவர்கள், அன்றைக்கு மத்தியில் அமைச்சராக இருந்தது பாரதிய ஜனதா கட்சி. அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த மதிப்புக்குரிய ஜேபி நட்டா அவர்கள் இன்றைக்கும் அவர்கள் தான் அதே துறையில் அமைச்சராக நீடிக்கிறார்கள். அன்றைக்கு அண்ணன் இபிஎஸ் அவர்கள் ஜேபி நட்டா அவருடன் பேசி நீட் வேணும், கண்டிப்பாக வேணும், எங்கள் கிராமப்புற பிள்ளைகள் அரசு பள்ளிக்கூடங்கள் கிராமப்புறத்தில் உள்ள அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் சொன்ன உடனே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஜேபி நட்டா அவர்களும் மாநில முதலமைச்சர் இபிஎஸ் அவர்களும் கலந்து பேசி கிராமப்புற அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு 7.5% இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னு கேட்டு அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கிராமப்புறத்தில் உள்ள ஏராளமான, உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம மானூரில் படித்த பள்ளி ஒரு மாணவி கூட அவர்கள் அம்மா வந்து விவசாய கூலி வேலை பார்க்கக்கூடிய ஒரு வீட்டிலிருந்து இன்னைக்கு மருத்துவக் கல்லூரிக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்னு சொன்னால் அதற்கு முழு முதல் காரணம் பாரதிய ஜனதா கட்சி. அந்த பாரதிய ஜனதா கட்சியில் அமைச்சராக இருந்த ஜேபி நட்டா அவர்கள், அன்றைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த இபிஎஸ் அவர்கள், இதை கூட மறைப்பதற்கு சொல்வதற்கு மனம் இல்லை. அவர்கள் செய்ததை தாங்கள் செய்ததாக சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? இதுதான் திமுகவுடைய கோயப்பல்ஸ் தத்துவம். நகைச்சுவையாக இருக்கு, உண்மையிலே கேலி கூத்தா இருக்கு. எப்படி ஒப்பிட்டு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் வேலை பார்க்கக்கூடிய பழைய ஓய்வு திட்டத்தை தேர்தல் அறிக்கையில் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. 4.25 வருஷம் ஆச்சு, இல்லை இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. இப்போ ஜாக்டோஜியோ போராட்டத்துக்கு பிறகு, ஆனா அவங்களுக்கு எந்த அடிப்படையில் லட்டு எல்லாம் கொடுத்துட்டு போனாங்கன்னு தெரியல. வாயில லட்டு கொடுத்தாங்க, திருநெல்வேலியா இருந்தா அல்வா கொடுத்துருப்பாங்க எல்லாருக்கும். லட்டெல்லாம் வழங்கிட்டு போனாங்க. அடுத்த ஜூன் மாதம் தாரான்னு சொன்னா எப்படி? ஜூன் மாதம் முதலமைச்சராக இருக்கக்கூடியது அண்ணன் இபிஎஸ் அவர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக. இது ஏமாற்று வேலை. திமுக எப்பொழுதுமே ஏமாற்று வேலையில கைதேர்ந்தவர்கள். கலைஞரிடம் இருந்து நான் கற்றுக்கொண்டது உழைப்பு, அதை என் பையனுக்கு உதயநிதி, அதாவது குடும்ப ஆட்சி நாங்க தான் இருப்போம் அப்படிங்கிறத மறைமுகமா சொல்லியிருக்காரு. தேசிய ஜனநாயக கூட்டணி நேற்று கலைஞர், இன்று மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர், நாளைக்கு அவருடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் குடும்ப ஆட்சி அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கார். ஆனால் இனிமேல் தமிழகத்தில் குடும்ப ஆட்சி நிச்சயமாக ஈடுபடாது. தேசிய ஜனநாயக திரும்ப ஒவ்வொரு தடவை இதே இடத்துல என்ன கேட்கறீங்க? அண்ணன் இபிஎஸ் முதலமைச்சர், பெரும்பான்மை யார் இருக்காங்களோ அவங்க தான் அமைச்சராக வைப்பாங்க, போதுமா? சரி, அவங்க சாதனை எல்லாமே பொய்யான தேர்தல் வாக்குறுதி தான் அவங்களுடைய சாதனை. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா,
எந்த வாக்குறுதியும் சொல்லலை. இப்போ சொன்னேனே, இப்போ அவர்கள் சொன்னாங்க 10% கொண்டு வரும்னாங்க, அங்கன்வாடி பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் இன்னைக்கு வரை பணியாளர் காலமுறை ஊதியம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் துப்புரவு பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் தருவோன்னு சொன்னாங்க. அரசு மருத்துவமனைகளில் வேலை பார்க்கக்கூடிய செவிலியர்களுக்கு நிரந்தர பணியமர்த்துவோன்னு சொன்னாங்க. மின்சார வாரியத்தில் பணியிருக்கின்ற டெம்பரரியாக பணியாற்றணும்னா நிரந்தரமாக்குவோன்னு சொன்னாங்க. எதையுமே அவர்கள் செய்யலை. 2021 சொன்ன தேர்தல் வாக்குறுதி எதுவுமே செய்யலை. இனிமே என்ன செய்ய போறாங்க சாதனையா? மத்திய அரசு ரொம்ப குடைச்சல் கொடுக்கதாகவும் சொல்லியிருக்கிறாரு. திமுகவோட வளர்ச்சியை பார்த்துட்டு மத்திய அரசு தினசரி குடைச்சல் கொடுக்குது. பின்ன தள்ளப்படுவது என்பது உறுதி. ஆனா அதுக்கு மத்திய அரசு காரணம் இல்ல, தமிழக மக்கள் தான் காரணம். அங்கன்வாடி பணியாளர்கள் கடந்த வாரம் கூட சபாநாயகரை சந்திக்கும் போது உங்களெல்லாம் டிக்கா கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு தேவையான கோடி ரூபாய் இன்னும் வரல, எங்களுக்கு தமிழகத்துக்கு வந்தா நீங்க எல்லாம் நிரந்தரப்படுத்தப்படும். இதுக்கு காரணம் அதாவது காங்கிரஸ் கட்சியில இருந்ததை காட்டிலும் 300 மடங்கு அதிகமாக இன்னைக்கு தமிழகத்திற்கு பணம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 14 லட்சம் கோடி ரூபாய் வந்திருக்கு. இந்த 14 லட்சம் கோடி ரூபாயும் சாலைகள் மூலமாக, மருத்துவமனைகள் மூலமாக, விமான நிலையங்கள் மூலமாக, விமான போக்குவரத்து மூலமாக, ரயில் மூலமாக இன்னைக்கு 11 வந்தே பாரத் ரயில் போகுது. இது யாருடைய பணம்? மத்திய அரசோட பணம். எங்க ஓடுது? தமிழ்நாட்டில் ஓடுது. இன்னைக்கு திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் 300 கோடி ரூபாய்க்கு மருத்துவமனை கட்டிடம் நடைபெற்றது. இதில் 110 கோடி ரூபாய் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போதே வந்தது. இப்போது 70 கோடி ரூபாய்க்கு கிரிட்டிக்கல் கேர் சென்டர், அதன் பிறகு 20 கோடி ரூபாய்க்கு புதிய நவீன மருத்துவமனைகள், இன்னைக்கு ஸ்கேன் சென்டர், எல்லாமே மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் கிடையாது. இது எல்லாமே மத்திய அரசு கொடுத்த பணம். இவர்கள் இந்த கோயபல்ஸ் தத்துவத்தை, அதாவது திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொன்னா உண்மையாயிரும். அது மாதிரி தான் இன்னைக்கு திமுக தோல்வி பயத்தால மத்திய அரசுலேருந்து வரல. நீங்க என்ன செய்றீங்க? மக்கள் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டாங்க. நீங்க ஒரு எம்பி கூட நீங்க தமிழ்நாட்டில் கிடையாது. நீங்க உங்க நிர்வாகத்தில் என்ன பண்ணீங்க? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கவி கம்பன் பிறந்த தமிழ்நாடுன்னு சொன்னீங்களே, கஞ்சா முழுதும் விற்கிற தமிழ்நாடெல்லாம் இருக்கு. இன்னைக்கு மெத்தபட்டின் போன்ற சிந்தட்டிக் ட்ரக் எல்லாம் விற்கக்கூடிய நாடெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாடு உருவாகி போயிருக்கிறது. சொத்து வரி கூட்டின தமிழ்நாடு, மின்சார கட்டணம் கூட்டின தமிழ்நாடு, மின்சார கட்டணத்தையும் சொத்து வரியும் கூட்டின திமுக அரசாங்கம். எல்லா அமைச்சர்கள் மீதும் ஊழல் வழக்குகள், பாலியல் வன்கொடுமைகள், லாக்அப் டெத் மரணங்கள். யாருடைய ஆட்சி? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கு. முடிஞ்சவொன்னு கண்டிப்பா நான் உங்கள்கிட்ட எந்த டிமாண்டும் கிடையாது. எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறணும். இதுவரையிலும் பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை. நடக்கும் போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை பத்தி நான் கருத்து சொல்ல முடியாது. அது அவருடைய கருத்து. அவருடைய கருத்துக்கு நான் சொல்ல முடியாது. இல்ல, மதிப்புக்குரிய சுதீஷ் அவருடைய எனது நண்பர், நீண்ட நாளே நண்பர். அந்த அடிப்படையில் நான் அவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன் தவிர கூட்டணி பேச்சுவார்த்தை பற்றி வாய்ப்பு இருக்கிறதா? அது பற்றி இப்பொழுது எதுவும் கருத்து வரவில்லை. பிரதமர் 1ஆம் தேதி வருவாங்க, அப்போ பார்க்கலாம். மேடையில பார்க்கலாம். சசிகலா தரப்புல ஒரு தனி கட்சின்ற இல்ல, திருமதி சசிகலா அம்மா அவர்களை பொறுத்த மட்டிலும், திரு மதிப்புக்குரிய ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த மட்டிலும் அது அவருடைய நிலைப்பாடு என்ன என்பது இதுவரைக்கும் தெளிவாக இல்லை. வந்த பிறகு அது பற்றி குறித்து முதல் அன்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், நான் அவரை குருஜின்னு சொல்லுவேன், அவர் என்ன குருஜின்னு சொல்லுவார். முதல்ல அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஜெயிக்கட்டும், மற்ற பத்தி பேசலாம். ஏற்கனவே சொல்லிட்டேன், குடும்ப ஆட்சி நடக்கும்னு சொல்லிட்டேன். ஒரு குடும்பம் நடைபெறுகிறது. ஒரு குடும்பம் தான் இன்னைக்கு தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ஆண்டு கொண்டிருக்கிறது. அதற்கான மாற்றம் மக்கள் மனதில் வர வேண்டும்.